உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். அந்த அன்பை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மேல் ஊற்ற விரும்புகிறார். அத மதம் உங்களுக்கு விளக்கி சொல்லாது, அத மதம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, அத மதம் உங்களுக்கு தரவே முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தர முடியும். மதம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே காரியம்தான் பொய்யான வாக்குறுதிகள், பொய்யான ப்ராமிசஸ். ஓகே, இந்த உலகத்துல உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும், உலகத்துல சொத்து கிடைக்கும், உலகத்துல வேலை கிடைக்கும், உலகத்துல உங்களுக்கு ஞானம் கிடைக்கும், உலகத்துல அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லியே ஏமாத்துறது தான் மதம். ஏன்னா மதத்துக்கு பின்னாடி பிசாசு அவனவன் மறைஞ்சிக்கிட்டு அவனுடைய வேலையை செய்துட்டு இருக்கான். ஏன்னா மதம் தான் பிசாசுடைய குகை. உங்களுடைய முதல் எதிரியே கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதம். மத கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுங்க. இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவருடைய அன்புக்குள்ளே களி கூர்ந்து அவருக்காக வாழுங்க. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. அது உங்களுக்கு சகலத்தை போதிக்கிறது. அது உங்களுக்கு சொல்றபடியே அவருக்குள்ளே நிலை